உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இமாம் புகாரியோட கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தனால தான் புகாரின்ற ஹதீஸ் கித்தாபே உருவாச்சு. என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்க முடியுமா? ஆமாம் பாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னையே காண்கிறார், ஏன்னா ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான்னு. இமாம் புகாரி மட்டும் இல்லை, இப்னு அப்பாஸ்ட்டு ஒருத்தரும், இன்னும் பிம்பாஸ், அல்பானி, ஆஃபியா சித்திகான், இது மாதிரி நிறைய நல்லடியார்கள் ரசூலாவை கனவுல பார்த்துருக்காங்க. நான் மஸ்ஜிதுல் நபவியில கூட தூங்கி இருக்கேன், ஆனா ரசூலாவை பார்க்க முடியல. நம்ம எப்படியாவது ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்குறோம். வாங்க ஹஜ்ரத் போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், நாங்கள் நபிகள் நாயகத்தை கனவுல பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. வலைக்கும் சலாம். அப்படியா? வாங்க, என் வீட்டில் ஒரு சின்ன விருந்து இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். எல்லாரும் கூச்சப்படாமல் சாப்பிடுங்கம்மா. சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்கம்மா. இந்தாப்பா சாப்பிடுப்பா. ஹஜ்ரத் என்னது உப்பு போடுறீங்க? சாப்பிடு சாப்பிடு. தண்ணி 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 எல்லாம் குடிக்க கூடாது, சாப்பிடு சாப்பிடு. தண்ணி குடிக்காமலே படி செய்கிற, மற்றெல்லாம் காலைல பேசிக்கலாம். தண்ணி தண்ணி. அட என்ன ஹஜ்ரத், நீங்க நபிகள் நாயகத்தை கனவுல பார்க்கணும்னு சொன்னா நைட்டு ஃபுல்லா உப்பு சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணி குடிக்க விடாம பண்ணிட்டீங்க. இந்தாங்க செய்கிற, தண்ணியை குடிங்க. நேற்று நைட் ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்களா? அட எங்க ஹஜ்ரத், ஒரே ஆறு அருவி கடல்னு வெறும் தண்ணி கனவா தான் வந்துச்சு. பாத்தியா, உன்னோட எண்ணம் எல்லாம் தண்ணி குடிக்கிறதா இருந்ததால உன்னோட கனவெல்லாம் தண்ணியாவே வந்திருக்கு. எப்போ உன் எண்ணம் அல்லாஹ் ரசூலையும் சார்ந்து இருக்குதோ அப்பதான் உன்னோட கனவுல ரசூலுல்லாஹ் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். உன்னோட வாழ்க்கையில நபிகள் நாயகத்தோட சுன்னாவை நடைமுறைப்படுத்து. நபிகள் நாயகத்தை கனவில் காண்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் 4560வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லத்தி. யார் என்னை கனவில் காண்கிறானோ அவன் விழித்த பிறகும் என்னை காண்பான், விழிப்பிலும் என்னை காண்பான். வலாயத்த மஸ்தலு அஷைத்தான் பி, ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே வரமாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகத்தை கனவில் கண்டால் கண் விழித்த உடனும் அன்றைய தினம் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்போ இது யாருக்கு மட்டும்தான் உரிய ஒரு விஷயம்? நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது சஹாபாக்களுக்கு உள்ள ஒரு விஷயம். நபிகள் நாயகம் மூத்தா மரணித்த பிறகு அவங்க யாருடைய கனவு செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படி வருவாங்கன்னு சொன்ன இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும், பொய்யாயிரும். அப்போ நபிகள் நாயகத்தை கனவில் கண்டோம் என்று சொல்வது அது பொய்யான விஷயம். நபிகள் நாயகம் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டால் அதற்குரிய நிபந்தனை விழிப்பிலும் காணக்கூடிய ஒரு நிபந்தனை இருந்தால்தான் அது சரியான விஷயம். அதுபோன்று நபிகள் நாயகத்தை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார் அப்படி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்புறம் நாம் கனவுல ஒரு ஆள் வர்றாரு, அவர் தன்னை ரசூலுல்லாஹ் சொல்கிறான்னு வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அப்துல் காதர் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அந்த அப்துல் காதர் கனவுல வந்தால் என் கனவுல அப்துல் காதர் வந்தார், நம்ம வாப்பா நமக்கு தெரியும், நம்ம அம்மா நமக்கு தெரியும், கனவுல வாப்பா அம்மா வர்றாங்க, எங்கள் வாப்பா வந்தார், எங்கள் அம்மா வந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். யாருன்னே ஒரு ஆள் தெரியாது, தெரியாதவர் வந்தவுடனே இவர் தான் வந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நபிகள் நாயகத்தை கனவில் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை நேரில் பார்த்திருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? நபிகள் நாயகத்தை கனவில் கண்டவர் விழிப்பிலும் என்ன செய்வார், நபிகள் நாயகத்தை காண்பார். அப்போ நபிகள் நாயகத்தை கனவில் கண்டேன் என்று சொல்வதெல்லாம் அது பொய்யர்கள். அது ரசூல் அதோடு சேர்த்து சொல்றாங்க, என் மீது எவனாவது வேண்டுமென்றே பொய் சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்யட்டும், நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார். நாம் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்குறோம் வைத்துக்கொள்ளுங்கள், நாம் ரசூலுல்லாஹ்வை தான் பார்த்தோம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இது யாருக்கு சாத்தியம்? நபிகள் நாயகத்தை நேரில் கண்டவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். நபிகள் நாயகத்தை நம்ம நேரில் பார்த்துருந்தா தான் நம்ம கனவுல ரசூலுல்லாஹ் வந்தால் இது ரசூலுல்லாஹ் தான் முடிவு செய்ய முடியும். அப்போ நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான். அப்போ ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வர முடியாது. வேற ஒரு ஆளுடைய உருவத்தில் நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லி நம்மளை வழி எடுக்கலாமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமன் கதப அலைய முத்தஅம்மிதன். யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ ஃபலயதபவ்வ மக்அதஹு மினன்னார். அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அப்போ இந்த மாதிரி ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வர முடியாது. அதே நேரத்தில் வேறு தோற்றத்தில் நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லி அப்படி வழி எடுக்கிறான் வச்சுக்கிடுங்க, அது அந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் நிறைய இருக்குது. நமக்கு மார்க்கத்தில் ஆண்கள் பெண்களுடைய ஒழுக்கங்களை பற்றி எவ்வளவோ குர்ஆன் வசனங்கள் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். இவங்க நோட்டீஸ் அடித்து வெளியிடுவாங்க, மதீனாவில் ஷேக் முகமது தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா, கனவுல வந்தாங்களாம்.
இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போய் விட்டார்கள், சமூகம் சீரழிந்து விட்டது. நீங்கள் மக்களுக்கு நான் வந்து போய் சொல்லுங்கள், ஏன் ஷேக் முகமது கனவுல ஏன் வரணும்? அதுவும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ இதை வந்து அந்த ஷேக் முகமது என்ன செஞ்சான, பிட் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டாராம். அதை ஒருவன் பார்த்து விட்டு கிழித்தானான், அவன் கேன்சர் வந்து செத்து போயிட்டானான். இன்னொருத்தன் என்ன செஞ்சானா, அவங்க பேசாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தன் வயிற்று வலி வந்து மூத்தாயிட்டான், ஒருத்தன் அப்படி வந்து மூத்தாயிட்டான். ஒரு ஆள் என்ன செஞ்சானா, இத்தனை நோட்டீஸ் அடித்து வெளியிட்டார், அவர் என்ன செய்து விட்டார், செல்வந்தராகி விட்டார். இப்படிலாம் மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை பூத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம்.